நிம்மதியும் பின்னடைவும் சேர்ந்தே வந்திருக்கிறதோ நரேந்திர மோடிக்கு. 2002 கலவர வழக்கில் அகமதாபாத் நீதிமன்றத்துடைய உத்தரவு சற்று நிம்மதியாக நரேந்திர மோடிக்கு பார்க்கப்படுகிறது என்றால், இளம் பெண் உளவு பார்க்கப்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசாங்கம் அமைத்திருக்கக்கூடிய இந்த என்கொயரி கமிஷனானது ஒரு பெரிய பின்னடைவாக பலரால் பார்க்கப்படுகிறது. இந்த நிம்மதியும் பின்னடைவும் மோடிக்கு, பாரதிய ஜனதாவுக்கு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதை இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக அலசருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். நரேந்திர மோடியும் சர்ச்சைகளும் பிரிக்க முடியாத அளவில் பின்னி பிணைந்துள்ளதான சூழல் தொடர்கிறது. கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் எதிர்வினையாக குஜராத் முழுக்க வெடித்த கலவரத்தில் சுமார் 1200 பேர் கொல்லப்பட்டனர். இதில் குல்பர்கா சொசைட்டி என்ற முஸ்லிம்கள் வாழும் பகுதியில் கலவரக்காரர்கள் தீப்பந்தங்கள் ஆயுதங்களுடன் நடத்திய வன்முறையில் காங்கிரஸ் எம்பி இஷான் ஜாஃப்ரி உட்பட 69 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக நடந்த வழக்கில் மோடி உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்ட 62 பேரும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இது பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நரேந்திர மோடிக்கும் பாஜகவிற்கும் உற்சாகம் தந்துள்ளது. சட்டம் தன் கடமையை செய்தது, நீதி வென்றது, உண்மை நிலைநாட்டப்பட்டது, பொய் குற்றச்சாட்டுகள் தூள் தூளாயின என்று பாஜக தலைவர்கள் அறிக்கை விடுத்துள்ளனர். அதே சமயம் கொல்லப்பட்ட காங்கிரஸ் எம்பியின் மனைவி ஜாகியா ஜாஃப்ரி, நடந்த மாபெரும் மனித பேரழிவிற்கு யாருமே பொறுப்பாக முடியாது என்பதை எவ்வாறு ஏற்பது? நாங்கள் மேல்கோர்ட்டில் சட்ட போராட்டத்தை தொடருவோம், நீதியை நிலைநாட்ட நிறைய ஆதாரங்கள் உள்ளன என்று தெரிவித்துள்ளார். இதற்கிடையே குஜராத் அரசு ஒரு இளம் பெண்ணை மாநில சிறப்பு உளவுத்துறை மூலம் தொடர்ந்து உளவு பார்த்த குற்றச்சாட்டில் நரேந்திர மோடியும் சம்பந்தப்பட்டுள்ளதாக எழுந்துள்ள புகாரை விசாரிக்க மத்திய அமைச்சரவை விசாரணை கமிஷன் அமைக்க உத்தரவிட்டுள்ளது. இது வரம்பு மீறிய செயல், மாநில அரசுகளை ஒடுக்கும் முயற்சி, காங்கிரசின் பழிவாங்கும் நடவடிக்கை என்று பாஜக தலைவர்கள் கூறியுள்ளனர். தங்கள் மீது தவறில்லை என்றால் விசாரணையை சந்தித்து நிரூபிக்க வேண்டியதுதானே என்பது காங்கிரஸ் தரப்பு வாதம். நரேந்திர மோடி குறிவைக்கப்படுகிறாரா? இந்த கேள்விகள் ஒரு பக்கம் என்றால், இந்த வேதனைகளை, குஜராத் கலவரத்தால் ஏற்பட்ட வேதனைகளை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை என்று அந்த கலவரத்தை பற்றி மோடி வெகு நாட்களுக்கு பிறகு மனம் திறந்திருக்கிறார். தன்னுடைய பிளாக்ல அதையெல்லாம் பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். இவையெல்லாம் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த ஸ்னூப் கேட் என்று சொல்லக்கூடிய இந்த இளம் பெண் உளவு பார்க்கப்பட்ட விவகாரத்தில் மோடிக்கு இந்த ஒரு விசாரணை கமிஷன் என்பது ஒரு பெரிய பின்னடைவாக இன்னொரு பக்கம் பார்க்கப்படுகிறது. இவற்றையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அரங்கத்தில் இணைகிறார்கள் பாரதிய ஜனதாவின் தேசிய செயலாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், பத்திரிகையாளரும் சமூக ஆர்வலருமான திரு நெய்வேலி பாலு மற்றும் அவரது இல்லத்திலிருந்து இணைகிறார் மூத்த காங்கிரஸ் தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பீட்டர் அல்போன்ஸ். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பாரதிய ஜனதா தலைவர்கள் ஒருவர் மாற்றி ஒருவர் இன்று உங்கள் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை, மத்திய அரசாங்கத்துக்கு இதுல பெரிய அதிகாரம்லாம் கிடையாது, நாடாளுமன்ற தேர்தல் வருது அப்படிங்கறதுனால இந்த ஒரு விசாரணை கமிஷனுக்கு உத்தரவிட்டிருக்கீங்க, இது ஒரு பழி வாங்கும் படலம் என்று வர்ணிக்கிறது. இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்கிறீங்க? அதாவது பாரதிய ஜனதா கட்சி நண்பர்களால் வேறு இதை எப்படி எதிர்கொள்ள முடியும்? இதை அவர்கள் உண்மைக்கு புறம்பானதென்றோ, நடக்கவே இல்லை என்றோ, அல்லது இதை நடக்காததற்கு எங்களிடம் சாட்சியங்கள் இருக்கின்றன என்றோ அவர்களால் சொல்ல முடியாது. ஆகவே அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே வாதம் இது அரசியல் காரணங்களுக்காக போடப்பட்ட கமிஷன் என்பதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த வாதமும் இல்லை. ஆகவே இது எல்லோரும் யாரெல்லாம் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் அரசாங்க சட்டங்களையும் அரசாங்க வசதிகளையும் மற்றும் ஊழல் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிற எல்லாரும் சொல்லுகின்ற ஒரே பதில், இது அரசியல் ரீதியாக என் மீது தொடரப்பட்டிருந்ததுதான். இதுல நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரே ஒரு கேள்வி, அதாவது இதை அந்த பெண் வேவு பார்க்கப்பட்டதை யாருமே மறுக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ராஜ்நாத் சிங் மறுக்கவில்லை, அருண்ஜேட்லி அவர்கள் மறுக்கவில்லை, ஏன் குஜராத் அரசாங்கமே மறுக்கவில்லை. வேவு பார்க்கப்பட்டது உண்மை என்கிறதை அவர்கள் ஒத்துக்கொண்டு என்ன காரணம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால்,
அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக வேவு பார்த்தோம். ஆனா என்னுடைய கேள்வி என்னவென்றால், அதாவது இதுல அவங்க பிரதானமா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு மத்திய அரசாங்கத்துக்கு இதுல அதிகாரம் இல்லைங்கிற துணியில பேசுறாங்க. மத்திய அரசாங்கத்துக்கு இதுல அதிகாரம் இருக்கா? அதாவது இது சட்டம் தெரிந்தவர்கள் அந்த வாதத்தை வைக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் இந்த என்கொயரி கமிஷன் ஆக்ட்ல செக்ஷன் 3 யார் விசாரணை கமிஷன் அமைக்கலாம் என்பதை வரையறுக்கிறது. உள்துறை அமைச்சருக்கு சட்டம் தெரியாதா? உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் சிண்டேவுக்கு சட்டம் தெரியாதா? அது தெரிஞ்சதுனாலதான் அவர் அமைச்சிருக்காரு. அவரே தான் டிசம்பர் மாசம் சொல்லிருக்காரு, சென்டர் ஹேஸ் நோ ஜூரிஸ்டிக்ஷன் இன் திஸ் மேட்டர் அப்படின்னு ஒரு பத்திரிகை செய்தி சுஷில்குமார் சிண்டேவை சொல்லிருக்காரு. அதுல இல்ல உங்களுக்கு ஒரு தெளிவுக்காக சொல்றேன். அன்னைக்கு இருந்த நிலைமை வேறு. அன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண்ணை குஜராத்தில் வைத்து மட்டும்தான் வேவு பார்த்தார்கள் என்கிற தகவல் தான் அன்று கிடைத்தது. ஆனால் அதற்கு பிறகு கிடைத்திருக்கிற தகவல் என்ன சொன்னால், அந்த பெண் இந்தியாவிலே எங்கு போனாலும் அங்கு குஜராத்தினுடைய போலீஸும் குஜராத்தினுடைய ஒட்டுக்கேட்பும் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்திருக்கிறது. மகாராஷ்டிராவிலே, கர்நாடகாவிலே இப்படி அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கு போகின்ற போதும் அவர்கள் வேவு பார்க்கப்பட்டிருக்கிறார். குஜராத் அரசாங்கம் கர்நாடக அரசுக்கு எழுதுகிறது அந்த பெண்ணை வேவு பார்க்க வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் சட்டப்படி நீங்கள் தாக்கியது அனுப்பினால் ஒழிய நாங்கள் வேவு பார்க்க மாட்டோம் என்று மறுத்து விட்டார்கள். உடனே குஜராத் அரசாங்கத்தினுடைய உள்துறை அமைச்சரும் காவல்துறையும் என்ன செய்கிறது என்று சொன்னால், அந்த சர்வீஸ் புரோவைடர், அந்த தொலைபேசி இணைப்பை கொடுத்திருக்கின்ற நிறுவனத்திற்கு அவர்களே நேரடியாக தொடர்பு கொண்டு ஒரு மாநிலம் விட்டு ஒரு மாநிலம் இப்படி உளவு பார்க்க வேவு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசினுடைய தொலைத்தொடர்பு செயலாளருடைய எழுத்துப்பூர்வமான அனுமதி வேண்டும். அத்தகைய அனுமதியை வாங்காமல் அவர்கள் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலே இந்த பெண்ணை வேவு பார்த்திருப்பதால் அந்த விசாரணை கமிஷன் சட்டம் 3 படி எப்பொழுது ஒரு குற்றம் ஒரு மாநிலத்தை தாண்டி 2 அல்லது 3 மாநிலங்களுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு போகிறதோ அப்பொழுது மத்திய அரசு தான் அதை விசாரணை செய்ய வேண்டும் என்கிற சரத்து இருக்கிறது. ஆகவே அதன் அடிப்படையிலே தான் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கர்நாடக அரசுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பினுடைய அடிப்படையிலும் இந்த விசாரணை கமிஷன் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த ஒரு விஷயம் மட்டுமல்ல, ஏற்கனவே ஹிமாச்சல் பிரதேச அரசாங்கத்திலே அவர் வீரபத்ர சிங் மீது வேவு பார்க்கப்பட்ட விஷயம், அருண் ஜேட்லியினுடைய போன் ஒட்டு கேட்கப்பட்ட விஷயம், இவை எல்லாவற்றையும் அலுவலகம் வேவு பார்க்கப்பட்ட விஷயத்தை ஏன் நீங்க விசாரிக்கலன்னு கேட்கிறாங்க. பிரணாப் முகர்ஜியுடைய அலுவலகம் வேவு பார்க்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அது ஏன் விசாரிக்கப்படல? அந்த ஸ்னூப் கேட் ஏன் விசாரிக்கப்படல அப்படிங்கிற கேள்வி அது குற்றச்சாட்டை ஒழிய அதற்கு பிறகு அது ஒண்ணுமே இல்லை என்று போலீஸ் விசாரணை சொல்லிவிட்டது. அப்படிப்பட்ட வேவு கமிஷனர் ஒரு கேள்வி அமைக்க நீங்க கேட்கக்கூடிய சொல்லக்கூடிய வாதம் ரொம்ப நியாயமானது. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல இந்த ஒரு விவகாரம் நீளுமையானால் அதை விசாரிக்கக்கூடிய அத்தனை அதிகாரமும் மத்திய அரசாங்கத்திடம் இருக்கிறது. இது சார்ந்த அவங்களே சுவமோட்டோவா செய்யல, பல்வேறு அமைப்புகள் கோரிக்கை விடுத்திருக்காங்க என்னும் பொழுது இந்த விசாரணை சரிதானே டாக்டர் தமிழிசை? அதாவது அண்ணன் சொல்றதுல விசாரணை அமைப்பதையோ நாங்கள் அவரே சொல்லிவிட்டார், நாங்கள் எதையுமே மறைக்கவில்லை. அந்த பெண்ணின் தந்தை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பாதுகாப்பு வழங்குவதற்காக இது நடத்தப்பட்டது என்பதை குஜராத் அரசே உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். 6 கோடி மக்கள்ல ஒரு பெண் பாதுகாப்பு கேட்டால் எத்தனை, அதாவது அரசாங்கத்தின் கடமை. அதாவது இந்த டெலிகிராஃப் ஆக்ட வயலேட் பண்ணி வயலேட்ல அதான் நான் சொல்ல வரேன். அதாவது மத்திய அரசாங்கத்துடைய உள்துறை அமைச்சகத்துடைய அனுமதி இல்லாம வாங்க முடியாது சட்டம். அதாவது வயலேட் என்பதில்லை. இது இந்த பிரச்சனைக்கு மாநில அரசு ஒரு விசாரணை கமிஷன் அமைத்திருக்கிறது. அந்த விசாரணை கமிஷனின் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவர்கள் ஹிமாச்சல பிரதேசத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்றதை இப்பொழுதுதான் இதுக்கு சேர்க்கிறார்கள். அருண் ஜேட்லி மீது குற்றச்சாட்டு வரும்போது இதே டெலிகிராம் சட்டம் தான் மீறப்பட்டது. அப்பொழுது பாராளுமன்றத்திலே அதை பற்றி எழுப்பப்பட்ட பொழுது ஏன் மத்திய அரசு இதே தீவிரத்தை காண்பிக்கவில்லை? இன்று இந்த கேஸோட சேர்த்து அந்த கேஸ்களையும் சேர்த்து உள்ளே கொண்டு வருகிறார்கள். எனது கேள்வி என்ன என்றால், நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா பழிவாங்கும் நடவடிக்கையா என்றால் அவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள் என்றால் நடந்தது 2009. இந்த கேசட் என்பது இதை பற்றிய பிரச்சனைகள் இருக்கிறது என்ற ஒலிநாடாவை சிபிஐக்கு கொடுத்தது 6 மாதங்களுக்கு முன்னால். இவையெல்லாம் வைத்துக் கொண்டு உள்ளே இதை அமுக்கி வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியின் பிரதம வேட்பாளராக மோடி அவர்கள் வெற்றிகரமாக வெளியே வருகிறார் என்றவுடன் அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்கொள்ள முடியாமல் காங்கிரஸ் இந்த நடவடிக்கையில் இறங்குகிறது. நான் 2 கேள்விதான். ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது, அதுவரை உங்களால் பொறுத்திருந்தால் என்ன? இன்னொன்று, மேற்பார்வைதான் பார்க்கப்பட்டது.
வேற மாநிலங்களில் மேற்பார்வை பார்க்கப்பட்டது. இன்னொன்று, அந்த பெண்ணுக்கு பல விதத்தில், ஏனென்றால் அவர்கள் அரசாங்க உத்தியோகங்கள் வேலைகளை எடுத்து கான்ட்ராக்ட்ல செஞ்சிருக்காங்க. டெரரிஸ்டான பயமுறுத்தல் கூட இருந்திருக்கலாம். அதற்காகத்தான் அந்த உளவு பிரிவுகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டன. நான் கேட்கிற கேள்வி என்ன என்றால், இத்தனை ஆண்டு காலமாகி இப்பொழுது அவசரமாக மோடி மீது இந்த குற்றச்சாட்டை வைத்து இந்த விசாரணை கமிஷனை அமைப்பதற்கான அவசரம் என்ன? ஒரு மாநில அரசு விசாரணை கமிஷன் அமைத்திருக்கிறது. அதுவரை பொறுத்திருந்தால் எதற்காக மாநில அரசாங்கம் அமைக்கணும்? நீங்க திருப்பியும் கேட்கக்கூடிய கேள்வி, அந்த பொண்ணுடைய அப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்காம, அப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்காம குஜராத் மாநில அரசாங்கம் அந்த மாநிலத்துக்கு உட்பட்டு விசாரணை அமைக்கலாம் என்றால், மத்திய அரசாங்கம் இது 2-3 மாநிலத்துக்கு மேல போறதுன்னு ஏன் விசாரணை அமைக்க கூடாது? PIL வந்த உடனே விசாரணை கமிஷன் அமைத்திருக்கிறான். என்ன கேட்கிறேன்னா, எத்தனை மாநிலம், இது வந்து அரசியல் சட்டம், பெடரல் சிஸ்டம், இது சட்ட மீறல் அந்த விசாரணை கமிஷன் அமைச்சிருக்கிறது. என்ன கேக்குறீங்க? இது சட்ட மீறலான்னு கேக்குறேன். சட்ட மீறல் என்பது மட்டுமல்ல, விதி. அதாவது நாங்க கேட்கிற 2 கேள்விதான். ஒரு, விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணை கமிஷன், மத்திய அரசாங்கம் விசாரணை கமிஷன் அமைத்திருப்பது விதிமீறலா இல்லையா? விதிமீறல் தான். அருண் ஜேட்லி, அதாவது எப்படி விதிமீறல்? இல்ல அண்ணன் தெளிவாக அருண் ஜேட்லி என்ன சொல்கிறார்? அண்ணன் சொல்றாங்க, சட்டம் தெரிந்தவர்கள் யாரும் இதை பற்றி பேச மாட்டார்கள் என்றால், டெல்லியிலேயே மிக பிரபலமான வழக்கறிஞராக இருந்து கொண்டிருக்கும் அருண் ஜேட்லி அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் நீதிமன்றத்தில் இதை வழக்கு போட்டு அது வெற்றி பெறும். கமிஷன் ஆஃப் இன்குவரி ஆக்ட் வேற மாதிரி சொல்லுது. அதாவது மத்திய அரசாங்கம் எப்போ ஒரு ஏற்கனவே மாநில அரசாங்கம் விசாரணைக்கு உத்தரவிட்ட ஒரு விஷயத்துல தலையிடலாம் அப்படின்னா, அது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு போகும்போது ஏற்கனவே மாநில அரசாங்கம் ஒரு விசாரணை கமிஷனுக்கு ஆணையிட்டு இருந்தாலும் மத்திய அரசாங்கத்துக்கு ஆணையிடுறதுக்கான அத்தனை அதிகாரம் இருக்கு. நாங்க கேட்கிற ஒரு கேள்வி, இத்தனை மாநிலங்களில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. இதே காங்கிரஸ் அமைச்சர்கள் மீது எத்தனையோ ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் நீங்கள் கண்டனத்தை தெரிவித்த பின்புதான் அவர்கள் மீது இவர்கள் விசாரணைக்கு உத்தரவிடுகிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி என்றவுடன் இவர்கள் ஓடி 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 சென்று அவரை பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். காலதாமதமாக இது எடுக்கப்பட்டிருக்கிறது. நரேந்திர மோடி குறிவைக்கப்படுகிறார் அப்படிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு. ஒரு பக்கம் 2002 வழக்குல நரேந்திர மோடிக்கு நேரடி தொடர்பில்லை என்று அகமதாபாத் நீதிமன்றமும் சொல்ல, இந்த ஸ்னூப் கேட் என்று அது இளம்பெண் வேவு பார்க்கப்பட்ட விவகாரத்தில் ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி, அதாவது ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து மத்திய அரசாங்கம் உத்தரவிட்டிருப்பது ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறதா? இந்த ரெண்டுமே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கும் மோடிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கேள்வி எழுந்திருக்கு. இதையே இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக அலசி வருகின்றோம். இந்த பகுதியில் நம்முடைய திரு நெய்வேலி பாலு அவர்கள் இணைந்திருக்கிறார். இது ஒரு பக்கம் என்றால், இந்த ஒரு ஸ்னூப் கேட்ல, அதாவது இந்த வேவு பார்க்கப்பட்ட விவகாரத்தில் ஒரு என்கொயரி ஒரு பக்கம் என்றால், 2002 வழக்குல மோடிக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பது தேர்தலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு கடைசி தடையும் மோடிக்கு விலகிவிட்டது. அந்த ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாத ஒரு குற்றச்சாட்டாவே போகுது. ஒவ்வொரு முறையும் எதிர்கட்சிகளால, குறிப்பாக காங்கிரஸால 2002 வழக்கு தான் சுட்டி காட்டப்படுது. அதுலயும் அவருக்கு அந்த ஒரு தடை என்பது நீங்கி விட்டதுன்னு தானே புரிஞ்சுக்கணும். இதை நான் இதை எப்படி பாக்குறேன்னு சொன்னா, எந்த வழக்குல அவர் குற்றவாளி இல்லை அல்லது அதற்கு தகுந்த ஆதாரங்கள் இல்லை என்று அந்த குற்றச்சாட்டு தடை செய்யப்பட்டது அல்லது அது மறுக்கப்பட்டது என்பது வேற. நான் அதுக்கு முன்னால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்ப எல்லாரும் பேசுவது என்னன்னா, the probity in public life, பொது வாழ்க்கையில் நேர்மை வேண்டும் அப்படிங்கிறது தான் இதுல அடிப்படையான கோட்பாடு. அப்படி வரும்போது நான் என்ன பாக்குறேன்னு சொன்னால், வாய்ப்பு கிடைத்தால் இன்றைக்கு மோடி மேல காங்கிரஸ் செய்வதை போல நாளைக்கு பாஜகவும் இன்னொரு காங்கிரஸ் தலைவர் மேல செய்யும். இது ஒண்ணும் புதிய விஷயம் அல்ல. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப நீங்க சொல்ற இந்த 2 வழக்கையை எடுத்துக்கொண்டாலும் கூட, இப்ப அவ்வளவு பெரிய அளவிற்கு ஒரு பெரிய 69 பேரையும், அதுவும் குறிப்பாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட கொல்லப்பட்ட ஒரு வழக்குல இன்றைக்கு இவ்வளவு ஆண்டுகள் கழித்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் கொடுக்கிறார் தீர்ப்பு. என்ன கொடுக்கிறார்னா, அவர் கூட குற்றத்தை ஆராய்ந்து கொடுக்கவில்லை, அந்த மனுவை அதை அட்மிட்டே பண்ணாத அந்த லெவல்லே அதை தள்ளுபடி பண்ணிட்டார், டிஸ்மிஸ் பண்ணிட்டார். அதுக்கு என்ன காரணம் அவர் சொல்றாருன்னா, அது ஏற்கனவே சிபிஐல சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ண அவருடைய தலைமையில அது கொடுத்தாச்சுன்னு சொல்றாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னால், இது ரெண்டுமே எப்படி வேணாலும் ஆர்கியூ பண்ணலாம். ஏன்னு சொன்னால், இப்ப அங்க அந்த மேஜிஸ்ட்ரேட் தள்ளுபடி பண்ணதுல, அதுவும் குஜராத்திலேயே இருக்கக்கூடிய அந்த மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் அப்படி செய்கிறது என்று சொன்னால், அதுல அந்த அரசாங்கத்துடைய குஜராத் இருக்கக்கூடிய நீதிமுறையில் நீதிமன்றங்கள் சரியா செயல்படுகிறீங்களா? எந்த நீதிமன்றத்தில் குற்றம், எந்த நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுடைய நான் என்ன சொல்றேன்னா, அரசியல் அல்லது
ஆளுகின்ற அரசனுடைய இன்ஃபுளுன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப உதாரணமா ஒண்ணு எடுத்துக்கிறேன். இப்ப நீங்க வந்து சிபிஐ இல்ல இந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இது சார்ந்த முடிவு எடுக்கணும்னு சொன்னது யாரு? சுப்ரீம் கோர்ட் தானே? ஆமா. அப்படி இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் கருத்துல கொள்ளல, அந்த மாநிலத்துல கூடிய அரசியல் நிலவரம் தாக்கத்தை ஏற்படுத்தணும் சுப்ரீம் கோர்ட் கருத்துல நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் யார் வேண்டுமானாலும் அதை வந்து சொல்லலாம். ஆனால் என்ன சொல்லக்கூடாது கொடுக்கப்பட்ட தீர்ப்புங்கிறீங்களா? அது அப்படி. ஆமா, அது வந்து ஒரு மாநில அரசனுடைய இன்ஃபுளுன்ஸ் இல்லாம இருக்குன்னு எப்படி நீங்க நிரூபிக்க முடியும்? எங்கிருந்து வந்தது? எஸ்ஐடி தீர்ப்பு தான் மறுபடியும் இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நாம நீதிமன்றங்கள் அதாவது அந்தந்த மாநிலங்களுக்குள்ள நீதிமன்றங்கள் சரியாகவே செயல்படாது என்ற ஒரு நிலைப்பாடை நாம் எடுக்க ஆரம்பித்தோம் என்றால் அதுல வந்து அவங்க சொல்றதுல சில குற்றச்சாட்டுகள் இப்ப தமிழகத்திலிருந்தே இது கர்நாடகாவிற்கு சில வழக்குகள் மாற்றப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதற்காக ஏற்கனவே பல அமர்வுகள் அமர்ந்து 25,000 பக்கங்கள் ஒரு விசாரணையை நடத்தி அதை அவர் தாக்கல் செய்து அது மிக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் முழுவதுமாக அதை அலசி ஆராய்ந்து ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை கொடுத்து அந்த தீர்ப்பு மறுபடியும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இரண்டு நிலையில் அதை கடந்த பின்பும் மோடி மீது குற்றச்சாட்டை நாங்கள் மறுக்க மாட்டோம் என்று சொன்னால் இது எப்படி இருக்கிறது? தடை தார்மீக அந்த ஒரு நிறம் உங்கள்ட்ட போயிடுச்சா அப்படின்னு அந்த குற்றச்சாட்டு நிறம் அப்படிங்கிறது போயிடுச்சாங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ரிப்பீட் அல்போன்ஸ் நீங்க குறுக்கிட்டீங்க, என்ன காரணத்தினால் ரிப்பீட் அல்போன்ஸ்? அதாவது ரெண்டு கேள்வி வைக்க ஆசைப்படுகிறேன். அதாவது ஒன்று வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்கை தமிழிசை வந்து எனக்கு ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்லணும். அதாவது குஜராத் அரசாங்கம் வந்து பாதுகாப்பு கொடுப்பதற்காகத்தான் வேவு பார்த்தது, அல்லது அந்த பெண் வந்து அரசாங்க ஒப்பந்த பணிகளை எடுத்து குஜராத் அரசுக்கு செய்த காரணத்தினால் பயங்கரவாதிகளுடைய அச்சுறுத்தல் கூட இருந்திருக்கலாம் என்றெல்லாம், இன்று இருந்திருக்கலாம் போயிருக்கலாம் என்றெல்லாம் கூட சொல்லுகிறார். நான் என்ன கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னால், குஜராத் அரசாங்கத்தை பொறுத்தவரை, முதலமைச்சரை பொறுத்தவரை பாதுகாப்புக்காக மட்டும்தான் அந்த வேவு பார்க்கப்பட்டது என்று சொன்னால் அவர்கள் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த பெண்ணினுடைய தகப்பனார் வந்து வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என்று பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திலே ஒரு கடிதத்தை வாங்கி அதையும் யாருக்கும் தெரியாமல் மகளிர் ஆணையத்திடம் கொண்டு போய் நேரிலே கொடுக்காமல் தபால் பெட்டியிலே கொடுத்து அந்த பெண்ணையும் அந்த பெண்ணினுடைய தகப்பனாரையும் யார் தங்களுடைய ஆளுகைக்குள் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி தான் வைத்திருக்கிறதோ என்று சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு அவர்கள் அதை கையாளுகிறார்கள். நான் கேட்கிறேன், குஜராத் அரசாங்கம் இவ்வளவு தூரம் தங்களுக்கு என்றும் எந்த தவறும் நடக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் ஏன் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும்? அவர்கள் விசாரணை கமிஷன் அமைத்ததற்கு இதற்கு ஒரே காரணம் என்னவென்று சொன்னால், விசாரணை கமிஷன் ஏன் அமைத்தார்கள் என்று சொன்னால் மத்திய அரசு ஒரு விசாரணை கமிஷனை அமைத்து விடக்கூடாது, சட்டபூர்வமான சிக்கல் வர வேண்டும், அதற்காகத்தான் அவர்கள் அமைத்தார்கள். இரண்டாவது, குஜராத் அரசாங்கம் அமைத்திருக்க கூடாதுங்கிறீங்களா? இல்ல குஜராத் அரசாங்கம் விசாரணை கமிஷன் அமைத்திருக்க கூடாதுங்கிறீங்களா? மத்திய அரசாங்கம் அமைக்கிற வரைக்கும் பார்த்துட்டு இருக்கணுங்கிறீங்களா? இல்ல நான் அதை சொல்லல. அவர்கள் எதற்காக அமைக்க வேண்டும், அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்டாண்ட் கிளியர். இல்ல அந்த கட்டத்துல நீங்களே சொன்னீங்க, திரு பீட்டர் அல்போன்ஸ் நீங்களே சொன்னீங்க அந்த கட்டத்துல அந்த மாநிலத்துக்கு உட்பட்ட விவகாரம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இது வந்து பெங்களூர்ல நடந்தது, இது விவகாரம் அப்படி என்னும்பொழுது குஜராத்துக்கு உட்பட்டு தானே நடக்கணும் விசாரணை. அந்த கட்டத்துல அதற்கு பிறகும் கூட மத்திய அரசு அந்த குஜராத் மாநிலத்திற்குள்ளே மட்டுமே அது நடந்திருந்தால் இந்திய அரசியல் சட்டப்படி அதற்கு உள்ளே போக முடியாது என்பதால் தான் அந்த மத்திய அரசு அதில் தலையிடவில்லை. ஆனால் அதற்கு பிறகு வெளியே வந்த செய்திகள், அதற்கு பிறகு 240 ஒலிநாடாக்கள் வந்திருக்கின்றன. அதாவது அந்த நாட்டினுடைய உள்துறை, அந்த மாநிலத்தினுடைய உள்துறை அமைச்சரும் அந்த பயங்கரவாத தடுப்பு படை என்று சொல்லி பல 100 கோடி ரூபாய்களில் முதலீடு செய்யப்பட்டு பயங்கரவாதத்தை மட்டுமே கண்காணிக்க வேண்டிய போலீஸ் அதிகாரிகளும் 24 மணி நேரமும் அந்த பெண் ரயிலில் சென்றால் பின்னால் ரயிலில் செல்வது, அந்த பெண் பஸ்ஸில் சென்றால் பின்னால் பஸ்ஸில் செல்வது, அந்த பெண் விமானத்தில் சென்றால் விமானத்தில் செல்வது, அது எந்த ஹோட்டலில் தங்கினால் பக்கத்து ஹோட்டலில் தங்குவது, என்ன செய்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, அந்த பெண்ணுடைய தாய் தகப்பன் இவர்கள் வந்து அந்த IAS அதிகாரி வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் என்ன நடக்கிறது, எத்தனை மணிக்கு போகிறார்கள் என்று பாதுகாப்பு டாக்டர் தமிழிசை ஒவ்வொரு கேள்விக்கு நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து நீங்க சொன்னது போல அது வந்து ஜுடிஷியல் லேடர். லோவர் கோர்ட் வந்து தவறு பண்ணக்கூடும் பண்ணலாம் என்பதற்காகத்தான் அப்பீல் கோர்ட் இருக்கு. ஆகவே ஒரு லோவர் கோர்ட் செய்யறதெல்லாம் சரி என்று சொன்னால் நம்ம நாட்டில் அப்பீல் கோர்ட்டே தேவையில்லை. ஆகவேதான் அந்த பெண்மணி அந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய அப்பீல் போய் அந்த மேல்முறையீடு போற வரைக்கும் அது அப்படிதானே?
அது செல்லாதுங்கிறீங்களா? அது அப்படியே எடுத்துக்கூடாதுங்கிறீங்க? 30 நாள் அப்பீல்ல போய் அப்பீல் இது வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் தான் நீங்க சொன்னது போல இருக்கிறதுலே உள்ள லோவஸ்ட் கோர்ட். அது சகோதரி தமிழிசை சொன்னது போல அல்ல. உச்சநீதிமன்றத்தினுடைய அமிக்கஸ் கூறிய வந்து உச்சநீதிமன்றம் நியமித்த அரசு வழக்கறிஞரே இது சார்ந்து முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரத்தை கொடுத்தது உச்சநீதிமன்றமா இல்லையா இந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு? ஏன் கொடுத்ததுன்னு சொன்னா இதை நாங்க நேரடியா விசாரிக்க முடியாது, ட்ரையல் கோர்ட் தான் விசாரிக்கணும். ஆகவே அவர்கள் போய் விசாரித்துட்டு திரும்ப அது மேல வரலாம். நான் இப்ப எங்களுக்கு அந்த ஜூரிஸ்டிக்ஷன் சில கேள்விகள் எழுப்பியிருக்கீங்க டாக்டர் தமிழ். இதுல விசாரணை ஏன் அமைத்தார்கள் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அங்கே வந்து இதை போல ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, கோர்ட்ல ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கிற்கு மாநில அரசு சில தகவல்களை கொடுக்கிறார்கள். நாங்கள் இப்படித்தான் அவர்களுக்கு சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் என்று. உடனே ஒரு கேசட்டை வெளியிடுறாங்க. அப்போ மாநில அரசு விசாரணையில் என்ன அவர்கள் விசாரிக்க சொல்லி இருக்கிறார்கள் என்றால், எந்த கேசட் வெளியிட்டாலும் உடனே அது உண்மையாயிடுமா? இப்போ இருக்கிற தகவல் தொழில்நுட்பத்தில் அந்த கேசட் உண்மை. இப்ப மீரா ரேடியோ கேசட் வெளியிடலையா? அப்ப அதை மத்திய அரசு முழுவதுமாகத்தான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசாங்கம் விசாரிச்சா தப்பா? ஏற்கனவே மாநில அரசு ஏன் விசாரணை கமிஷன் அமைத்தது என்று கேட்கிறார்கள் அல்லவா? அதற்காக சொல்கிறேன், செய்யப்பட்ட ஒரு பிரச்சனை, அது ஒரு நிகழ்வு குற்றம் சாட்டப்படும் பொழுது இல்லை விசாரணை கமிஷன் நாங்கள் அமைத்து அதை முழுவதுமாக ஆராய்கிறோம் என்று ஒரு மாநில அரசு நடவடிக்கை எடுத்தது என்ன தப்பு? என்ன மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது? மாநில அரசு ஒரு விசாரணை கமிஷன் போட்டு இருக்கிறது அல்லவா? அதை பார்த்து அதை நடவடிக்கைகளை அது விசாரணை கமிஷன் முடிவை சொல்லட்டும் என்று ஏன் உங்களால் பொறுத்து இருக்க முடியவில்லை? இன்னொன்று, அமைச்சரவை கூட்டத்தில் நேற்று அருண்ஜேட்லி அவர்கள் சொல்கிறார்கள், வேண்டிய அளவிற்கு கூட அமைச்சர்கள் அங்க வந்து சேரவில்லை, கோரம் இல்லை. ஆனாலும் அவசரமாக நீங்கள் விசாரணை கமிஷன் அமைக்கணும். ஆக இது என்னன்னா அரசியல் ரீதி நீங்க கேக்குறீங்களா, இது ஒன்றில் நிம்மதி என்றால் இன்னொன்றில் பின்னடைவா என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக வரக்கூடிய தீர்வு முன்னாடியே உங்களுக்கு தெரியும். அதை தெரிஞ்சு அதற்காக ஒரு ஏற்கனவே வழக்கு ஒன்று போடப்பட்டிருக்கிறது. மத்திய அரசில் எல்லோரும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆக அப்படி என்றால் குற்றச்சாட்டு இருக்கிறது, நாங்கள் விசாரணை நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று ஒரு மாநில அரசு விசாரணை அமைப்பதில் என்ன தவறு? இன்னொன்று அண்ணன் சொல்றாங்க, வழியில எதற்காக பயம்? மத்திய அரசாங்கம் கமிஷன் அமைத்தாங்க, இது வந்து எந்த விசாரணை எடுத்துக்கிறதுல என்ன தயக்கம்? அதாவது நாங்கள் கேட்கிறோம் ஒரு பழிவாங்கும் ஜட்ஜ் தலைமையில் நடக்க போகுது. இப்பொழுது இருக்கும் நீலையில் நரேந்திர மோடியோ அவருடைய அரசியல் பழிவாங்கு நடவடிக்கை இருந்தால் அதை எதிர்த்து கூட சொல்லக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் கேட்கிறேன். நான் கேட்கிறேன், இவங்க போஃபோர்ஸ் மூடி உள்ள போட்டு புதைச்சாங்க. இன்று 2009 நடந்தது, 3-4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கேசட் கொடுத்து 6 மாசம் ஏன் சும்மா இருந்தாங்கன்னு கேட்கிறேன். அப்ப உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட நபர் மீது ஏன் அவரை வேவு பார்க்க போகிறார் என்று உங்கள் மீது அக்கறை இருந்தது என்றால் ஏன் நீங்கள் விசாரணையையும் இந்த குற்றச்சாட்டையும் 6 மாதத்திற்கு முன்னாலே நீங்க கொடுக்கல? இன்னொன்னு கேட்கிறேன், அங்கே வேலை செய்து கொண்டிருந்த ஒரு மாநிலத்துக்கு உட்பட்ட விஷயம், இது பல மாநிலங்கள் சார்ந்து 6 மாதத்திற்கு முன்னாலே அந்த தொலைபேசி தொடர்பு இல்லையா? மற்ற மாநிலங்களிலும் இருக்கு, மற்ற மாநில சிம் கார்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு. குஜராத்தை தாண்டுகிறது அப்படிங்கிறது சமீபத்தில் வந்து தொலைபேசி அவங்க கேசட் ரெக்கார்ட்ல இல்லையான்னு கேட்கிறேன். எல்லாத்தையும் தான் இருக்கு. அப்படின்னா பை ஆர் லாஜிக் 6 மாசத்துக்கு முன்னாடி விசாரணை கமிஷன் அமைச்சிருக்கணும். தாமதமா அமைக்கப்பட்டிருக்கு. ஏன் இவர்கள் அமைக்கப்பட்டது பாரதிய ஜனதா தலைவர்கள் அமைத்ததே தவறுங்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், நாங்க அமைச்சிருக்கோம்ல, மாநில அரசு அமைத்திருக்கிறது. நான் எல்லா மாநிலத்திலும் உள்ள பிரச்சனைகளையும் உடனே நீங்க அவசரமாக எடுத்து விசாரணை கமிஷன் அமைக்கிறீங்களா? ஏன் குஜராத்தில் மட்டும் நீங்கள் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பது எனது கேள்வி. இன்னொன்னு அண்ணன் சொல்றாருல, நாங்க வந்து அந்த பெண்ணின் அப்பா நேரா போகல, அதாவது அவங்க தனது உரிமையில் நீங்கள் தலையிட வேண்டாம், இது எங்களோட சொந்த பிரச்சனை என்று சொல்லிவிட தன்னை ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது என்பதற்காக அவர்கள் அதை செய்கிறார்கள். நீங்க உங்களுக்கு குஜராத் அரசாங்கம் ஏன் விசாரணை கமிஷன் அமைக்குது? குஜராத் கோர்ட்ல கேஸ் வந்திருக்கு, குற்றம் சாட்டப்பட்டவர். நான் என்ன கேட்கிறேன்னா, குஜராத்ல ஒரு மாநிலத்தில் நடக்கிறது. அருண்ஜேட்லி என்ன சொல்றார், பெடரல் சிஸ்டம் நீங்க மூக்க நுழைக்கிறீர்கள், எல்லாத்தையும் பெரிய எண்ணத்தனமாக மத்திய அரசு தான் நடந்து கொள்ள வேண்டும் என்றால்
மாநிலத்துல மாநில அரசே தேவையில்லை, அண்ணன் சொல்ற மாதிரி கீழ்கோர்ட்டே தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரட்டும் நான் சொல்றேன். ஆக இவர்கள் இந்த அவசரத்தை மத்திய அரசின் மீது ஊழல் குற்றச்சாட்டு ஏன் காண்பிக்கவில்லை? அதே அருண்ஜேட்லி மேல டேப் ரெக்கார்ட் வந்தபோது, அருண்ஜேட்லி போன் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட போது ஏன் இந்த அவசரத்தை காண்பிக்கல? இதே டெலிகிராம் சட்டம் தானே. இளம் பெண் உளவு பார்க்கப்பட்ட விவகாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் அமைத்திருக்கக்கூடிய விசாரணை கமிஷன் பின்னடைவு என்றால், இந்த 2002 கலவர வழக்கில் மோடிக்கு நேரடி தொடர்பு இல்லை என்று நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய இந்த உத்தரவானது, தீர்ப்பானது நிம்மதி அளிக்கக்கூடியதாக பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிறது. ரெண்டுமே நாடாளுமன்ற தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கேள்வி எல்லாம் எழுந்திருக்க திரு நெய்வேலி பாலு அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகின்றேன். அதே போல பாரதிய ஜனதாவின் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த உறுப்பினர் திரு பீட்டர் அல்போன்ஸ் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். நான் திரு நெய்வேலி பாலு அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். நீங்க சொல்லலாம் இது லோயர் கோர்ட் தான் சொல்லியிருக்கு, ஒரு சின்ன கோர்ட் தான் சொல்லியிருக்கு, மேல்முறையீட்டுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னாலும் கூட நம்ம முறை அப்படிங்கிறது இன்று நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கிறது. எஸ்ஐடி சொன்னது சரிதான். அதாவது இன்று அவர் நிரபராதி, இன்று கோர்ட்டுடைய பார்வையில் அவர் நிரபராதி, மீண்டும் வேற ஒரு கோர்ட்டுக்கு போய் வேற ஒரு தீர்ப்பு வர வரைக்கும் அவர் நிரபராதி தானே எனும் பொழுது ஒரு பெரிய தடை பாரதிய ஜனதாவுக்கும் மோடிக்கும் நீங்கியது என்று தானே புரிந்துக்கணும். இல்ல, இது ஏன் அப்படியே நான் பார்க்கணும் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அவங்களுக்கு வந்து அப்பீல் பண்றதுக்கு ப்ரொவிஷன் இருக்கிற மாதிரி இவங்க நிரபராதியா இல்ல. அது வந்து எல்லா வழக்கிலேயுமே ஒரு குறிப்பிட்ட நீதிமன்றத்தில் எந்த அளவில் கீழமை நீதிமன்றத்தில் வந்துட்டா கூட அது வந்து ஒரு தீர்ப்பு என்று வந்துவிட்ட பிறகு அந்த தேதியில அவர் நிரபராதி தான். ஆனால் அது ஒரு நிரந்தரமான குற்றமற்றவர் என்று பொருள் இல்லை. பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நீங்க என்ன அப்படின்னா, நீங்க ரெண்டு விஷயம் நான் சொல்றேன். ஒண்ணு என்ன என்று சொன்னால், முதல்ல அவர்கள் சொன்னது என்ன என்று சொன்னால், ஒரு பெடரல் செட்டப்ல இன்றைக்கு மாநில அரசினுடைய உரிமை மீறலாக இந்த மத்திய அரசுடைய நடவடிக்கை இருக்கிறது என்பது அவருடைய குற்றச்சாட்டு. ஆனால் இப்பொழுது நீங்கள் சொன்ன அந்த விளக்கத்தை ஒட்டி பார்க்கும் பொழுது இது ஒரு மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, 3-4 மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதனாலே அதுல மத்திய அரசு தலையிட வேண்டி வந்தது என்பது சொன்ன உடனேயே இவர்கள் சொல்லக்கூடிய இந்த பெடரல் செட்டப் மாநில அரசு விஷயம் அப்படிங்கறது உங்களுடைய பார்வை. எவ்வளவு விஷயம் இருக்கு, அதெல்லாம் பார்க்காம இதுல எதற்காக கவனம் செலுத்தணும்? எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, கூடி அவசரமா கூடி. இன்னொரு கேள்வி நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, ஒரே ஒரு பெண்ணுக்காக ஒரு மைய அரசே அதில் புகுந்து இன்றைக்கு இந்த மோடி, அது எலெக்ஷன் வருவதற்கு முன்னால் அதுக்கு என்ன கிட்டத்தட்ட டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்னன்னா 6 மாசத்துல முடிக்கணும். அப்படிதான் என்ன என்றால் இந்த தேர்தலை பற்றி நெருங்கக்கூடிய அந்த கடைசி நாட்களுக்கு முன்னாலே அதை முடிக்கணும். இது நடக்க போதா இல்லையாங்க அது வேற விஷயம். ஆனால் அப்படி ஒரு குறுகிய நோக்கத்தோடு, பழிவாங்கும் நோக்கத்தோடு இன்றைக்கு மோடியினுடைய அவருடைய பரவலாக அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவை எதிர்த்து அல்லது அதை குறைப்பதற்காக செய்யக்கூடிய காங்கிரஸ் முயற்சி என்று சொல்வது சரி என்று சொன்னால் அதாவது பழிவாங்குற முயற்சி அப்படிங்கறதையும் அது எப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன் சொன்னால் இது ரெண்டுமே இருக்குன்னு சொல்றேன். நான் இன்னொன்னு கேட்கிறேன், 69 பேர் இறந்து போன ஒரு பிரச்சனையில, இவ்வளவு கொடூரமாக நடத்தப்பட்ட அந்த கொலையில, அது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையில அது என்ன வருது சொன்னால் அவருக்கு சம்பந்தம் இல்லை. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த பக்கத்துல ஒரே ஒரு பெண்ணுக்காக ஒரு மைய அரசே வந்து ஒரு விசாரணை கமிஷன் நடக்கிறது. ஆனால் மறுபுறத்திலே ஆயிரக்கணக்கானவர்கள் கொன்ற ஒரு பிரச்சனை, கோத்ரா பிரச்சனையிலையோ அல்லது அதற்கு பிறகு மோடி அரசாங்கம் இல்ல எஸ்ஐடி சொல்லி இருக்கிறது, சுப்ரீம் கோர்ட் அமைத்திருக்கக்கூடிய எஸ்ஐடி சொல்லுது, அதே போல இந்த இப்ப கோர்ட் சொல்லுது. எப்படி வந்தது? நான் என்ன கேட்கிறேன் சொன்னா, நான் அதைத்தான் நான் என்ன கேட்கிறேன், ஏன் மோடி அரசாங்கமே அன்றைக்கு ஒரு விசாரணை கமிஷன் போட்டு இதை நடத்தவில்லை? ஏன் பிரதான குற்றச்சாட்டு வைத்திருக்கீங்க. அதான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட எடுத்துட்டு போறேன். அதாவது இந்த ஒரு தீர்ப்பு வரத்துக்கு முன்னாடி, இந்த உத்தரவு வரத்துக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பாக கேபினெட், அதுவும் ரொம்ப குறைவான அமைச்சர்களை வைத்துக் கொண்டு கூடுது இந்த முடிவு, அதாவது விசாரணை அமைக்குது முடிவெடுக்குதுன்னா இது அரசியல் பழிவாங்கல், இந்த ஒரு மோடிக்கு ஒரு நல்ல பேர் வந்துடக்கூடாதுன்னு சமப்படுத்துறதுக்காக சரிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. எப்படி பார்க்கறீங்க அந்த குற்றச்சாட்டு? அதாவது உங்கள் மூலமாக இந்த தந்தி தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு நான் வந்து ஒரு கருத்தை சொல்ல ஆசைப்படுறேன். அதாவது ஒரு பெண் என்பது அல்ல, இந்தியாவினுடைய சுதந்திரம், ஜனநாயகம், அரசியல் சாசன சட்டம் இவை எல்லாம் கொடுத்திருக்கிற விலை மதிக்க முடியாத சுதந்திரம் வந்து ஒரு தனி மனித உரிமை. நான் நினைத்ததை செய்ய முடியும், நினைத்த இடத்திற்கு போக முடியும். எனக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு சக்தி உட்கார்ந்து கொண்டு நான் எங்கே போகிறேன், என்ன செய்கிறேன், தனி மனித உரிமைகள் எனக்கு எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை ஒரு அரசாங்கம் வந்து எந்த காரணம் கொண்டும் செய்யக்கூடாது என்பதுதான் அரசியல் சாசன சட்டம் நமக்கு தந்திருக்கிற விலை மதிக்க முடியாத சுதந்திரம். அந்த பெண் வந்து யாருன்னு தெரியல, ஆனா அந்த பெண்ணை வந்து வேவு பார்க்கிறவர்கள் யார் பார்க்கிறார்? எல்லா சக்தியும் வாய்ந்த அரசாங்கம், டெரரிஸ்ட் போர்ஸ்களை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய
மிக சக்தி வாய்ந்த காவல்துறையினர் அந்த பெண்ணை 24 மணி நேரமும் சுத்துகின்ற போது இந்த நாட்டினுடைய அரசாங்கம் இருந்து இப்படிப்பட்ட இதை அனுமதிக்க முடியுமா என்பதை நாட்டிலே உள்ள நல்லவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை யார் செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் இந்த தேசத்தினுடைய பிரதமராக வருகின்றவர் செய்திருக்கிறார் என்பதுதான். ஆசைப்படுகின்றவர் இல்ல பிரதமராக அவர்கள் சொல்லிட்டு ஆன மாதிரி தானே பேசுறாங்க. எனக்கு Z+ கேட்டகரி வேணும், எனக்கு பிரதமருக்குள்ள கேட்கிறவங்க SPG வேணும்னு கேட்கிறவங்க எப்படி கேட்கறாங்க அப்படின்னா பிரதமர் ஆகிவிட்டது மாதிரியே கேட்கறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த நாட்டிலே இருக்க 130 கோடி மக்களுக்கு என்ன தெரிய வேண்டும் என்று சொன்னால் இந்த தேசத்தினுடைய பிரதமராக வர ஆசைப்படுகிறவர் தன்னுடைய அந்தரங்கத்திலே எப்படி இருக்கிறார், அவருடைய தனி மனித நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றன என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்வதற்கு மோடி அவர்கள் ஏன் இதை பற்றி வாய் திறக்க மறுக்கிறார்? ஏன் வாய் திறக்க மறுக்கிறார்? அவர் இதுவரைக்கும் ஏன் கருத்து சொல்லவில்லை? மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கிடைச்ச உடனே நீதி வந்து விட்டது இருக்காரு. நீங்க கேட்கறதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. ஒன்று நான் சொல்றேன், அண்ணன் சொல்றாங்க இல்லையா, இந்த தனி மனித இல்ல, நான் ஒண்ணு சொல்லிடுறேன். குற்றச்சாட்டு அவர் மேல நேரடியா குற்றச்சாட்டு இல்ல, அமித்ஷா மேலதான் நேரடியா குற்றச்சாட்டு, அவர் மேல குற்றச்சாட்டு இல்லை. இல்ல இல்ல அது அதாவது அதைத்தான் சொல்றாங்க, கேசட்ல உள்ள உரையாடல்கள் எல்லாம் முழுவதுமாக உண்மையான உரையாடல்கள் நரேந்திர மோடி முதலமைச்சர் தானே, அவர் தானே விசாரணைக்கே உத்தரவிட்டு இருக்கிறார். கேட்கக்கூடிய கேள்வி நியாயமான கேள்வி தானே. சட்டத்தை மீறி ஒரு நபரை மீறினாங்க. சொந்த அப்பா அந்த பொண்ணுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது எங்க மீறப்பட்டிருக்கு? ஒரு மாநிலத்துல ஒருத்தர் எனது மகளுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்ற ஒரு கோரிக்கை முதலமைச்சர் மீது வைக்கிறார். அந்த கோரிக்கை முதலமைச்சர் அந்த கோரிக்கையை நீங்க ஏற்று நிறைவேற்றினாலும் கூட அது எதற்காக சட்டவிரோதமா நிறைவேற்ற? ஏன் சட்டவிரோதம் கேட்கிறேன்? டெலிகிராஃப் ஆக்ட் என்ன சொல்லுது? டெலிகிராஃப் ஆக்ட் என்ன சொல்லுது? மத்திய அரசாங்கத்துடைய நான் என்ன மறுபடியும் சொல்றேன், அந்த டெலிகிராஃப் ஆக்ட பத்தி பேசுறோம்ல, அந்த போலீஸ் அதிகாரி ஏன் இதெல்லாம் டேப் பண்ணாரு? டேப் பண்ணி எப்படி சிபிஐ கையில போச்சு? சிபிஐ கையில போனதுல கோபரா போஸ்ட் கையில எப்படி போச்சு? அப்ப இதுவே ஒரு மிகப்பெரிய நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இது எப்படி இவையெல்லாம் திட்டமிட்டு மோடி அவர்களுக்கு மீது களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்ணன் சொல்றாங்கல்ல, தனி மனித உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று, அதைத்தானே நாங்க சொல்றோம். நீங்க அவர்கள் அப்பா வேண்டாம்னு சொல்லியாச்சு, மகளிர் ஆணையத்திட்டே போய் இதை பற்றி கிளற வேண்டாம், இது எங்களோட சொந்த பிரச்சனைன்னு சொல்லியாச்சு, தனி மனித உரிமை என்று சொல்லியாச்சு. இந்த தனி மனித உரிமை ஏன் மத்திய அரசு மீறுகிறது என்று நான் கேட்கிறேன். வேண்டாம்னு சொன்ன பிறகு நான் மீறுவேன் சொன்னா என்ன அர்த்தம்? அப்பா கேட்கல, பொண்ணு கேட்கல, விசாரணை. குஜராத் அரசாங்கம் ஏன் இன்கொயரி அமைச்சீங்க? குஜராத்ல கோர்ட்ல கேஸ் வந்ததுங்க. இவர்கள் குற்றச்சாட்டு பட்டால் கேசட் வெளியாயிருக்கு, அந்த சிடி வெளியாகி இருக்கிறது. குஜராத் அரசு அந்த சிடி சரியானதா இல்லையா, எந்த ஆட்சியிலுமே பிரச்சனை வரும்பொழுது அந்த மாநில தமிழகத்துல ஒரு கலவரம் நடக்குது, உடனே தமிழகத்துல விசாரணை கமிஷன் அமைக்கலையா? அதன் உள்தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விசாரணை கமிஷன் அமைத்து அதற்கான அறிக்கையை தாக்கல் செய்வது அது சட்டவிரோதம் இல்ல. அருண்ஜேட்லி குற்றம் சாட்டுவது போல சட்டவிரோதம் இல்ல. அதாவது நீங்க வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டான்னு கேட்டாலும் அரசியலமைப்பு சட்டத்திலே அரசியலே பதில் சொல்ல முடியாது. நான் கேட்கிற கேள்வி நான் சொல்றேன், ஒரு விசாரணை கமிஷன் அமைத்திருக்கிறோம். அந்த பெண்ணோட அப்பா மத்திய அரசு மகளிர் ஆணையம் தலையிட வேண்டாம், இதுக்கு சொந்த பிரச்சனைன்னு சொல்லியாச்சு, கடிதம் கொடுத்தாச்சு. இல்ல இல்ல அவர் கடிதம் கொடுத்த பிறகு அதற்கு மேல நாங்க உள்ளே போய் அதற்கான தனி மனித உரிமை மீறுவோம் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? மாநில அரசு ஒரு விசாரணை கமிஷன் அமைத்திருக்கிறது, போதும் சொல்லல. அது வரைக்கும் நீங்கள் அந்த விசாரணை அறிக்கையை நீங்கள் ஏன் பார்க்காமல் உடனே இவ்வளவு அவசரமாக மத்திய அரசு ஸ்டேட் என்கொயரி ஒரு மாதிரி ஒரு முடிவையும் சென்ட்ரல் என்கொயரியோட முடிவு ஒரு மாதிரி இருந்தா அது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் இல்லையா? ரெண்டுமே பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வரக்கூடும் அப்படிங்கும்போது ரெண்டுமே நான் என்ன சொல்றேன்னா, இதை ஒரு பரந்த அளவுல தான் இது பார்க்கணும்னு சொல்றேன். நீங்க குறிப்பிட்ட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னால் இது பண்ண முடியாது. இப்போ பீட்டர் அல்போன்ஸ் சொல்றார், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்க ஒரு புகார் கொடுத்தாங்கன்னு சொன்னா தனி மனிதனுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. இது எவ்வளவு கோலித்தனமான ஸ்டேட்மெண்ட் பலமுறை நம்ம இன்றைக்கு இந்த அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
நூற்றுக்கணக்கான மீனவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு தினந்தோறும் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். அவருடைய படகு முதல் எல்லாம் பறிக்கப்படுகிறது. அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை என்ன இதுவரைக்கும் நடந்திருக்கிறது? அதே மாதிரி மறுபுறத்தில் நான் கேட்கிறேன், 69 பேர் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு விஷயத்துல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரே அவர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்துல குஜராத் அரசு என்ன பொறுப்பில் எடுத்துக்கொண்டு என்ன செய்தது அந்த கேள்வி. மற்றொன்று நான் என்ன கேட்கிறேன்னா, குஜராத்தில் இப்ப மோடியை குறிவைக்கிறார்கள், அவர் பிரதமராகி விடுவாரோ என்பதற்காக என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு பெண், அதுவும் அவர் யார் என்னென்ன இன்னமே விவரமே தெரியல, அதை வந்து ஒரு மாநில அரசு தன்னுடைய மாநிலத்துக்கு வெளியிலே போய் பல்வேறு மாநிலங்கள்ல அவர் போய் துப்பாய்வது, அதை போய் வந்து புன்னார புலன்சாரணை செய்வதை போன்ற அந்த ஒரு வேறு பார்ப்பது என்பது அது எந்த நியாயம்? சொல்றேன், பாஜகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும், இவர்கள் சொல்லக்கூடிய தனி மனிதருக்கு பாதுகாப்பு கொடுப்பது என்பதோ அல்லது குறிவைத்து அரசியல் நடத்துவது என்பதோ இது வந்து வெறும் பேச்சு. இது ரெண்டு பேருமே வாய்ப்பு கிடைக்கும் போது எது யாருக்கு சாதகமா இருக்கிறதோ அதை செய்கிறார்கள். ஆனால் இது நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரணமான மக்கள் பாதிக்கப்பட்டது ஒன்றல்ல, இரண்டல்ல, ஆயிரக்கணக்கான குற்ற செயல்கள் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறது. இது என்ன காரணம் என்று சொன்னால், இன்றைக்கு நான் கூட ஒத்துக்கிறேன், தமிழகத்தை சொல்றதை ஒத்துக்கிறேன், இன்றைக்கு மோடியை குறிவைத்துத்தான் இந்த விசாரணை கமிஷன் போடப்பட்டிருக்கிறது என்று அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் என்று சொன்னால் அதை மறுப்பதற்கு இல்லை. திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன், 3 மாசத்துல இதனது முடிவு வந்தாகணும்னு நீங்க சொல்லும் பொழுது, பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாரதிய ஜனதாவுக்கும் நரேந்திர மோடிக்கும் எப்படி நீங்க அவங்க மேல குற்றம் சாட்டுறீங்களோ, அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி ஒரு நெருக்கடி உருவாக்கணும் அப்படிங்கறதுதான் உங்களோட நோக்கம் அப்படின்னு பாரதிய ஜனதா குற்றம் சாட்டுது. உங்களுடைய பார்வை? அதாவது எந்த விசாரணை கமிஷன் அமைக்கும் போதும் முதலில் 3 மாதம் 6 மாதம் என்றுதான் கால அவகாசம் கொடுப்பார்கள். அதற்கு பிறகு அந்த விசாரணை கமிஷனுடைய நீதிபதியே வந்து எனக்கு வந்து நேரம் போதவில்லை என்று கேட்பார். அது எல்லா விசாரணை கமிஷனும் ஒரு நியதி. 3 மாதம் என்பது அரசு நிர்ணயித்திருக்கிற காலக்கெடு. அந்த காலக்கெடுக்குள் விசாரணை முடியவில்லை என்று சொன்னால் நீதிபதி அவர்கள் இந்த விசாரணை முடிக்கவில்லை என்று கேட்பார். நான் நண்பர் நெய்வேலி பால் அவர்கள் சில கருத்துக்களை சொன்னார். நான் அந்த கருத்துக்கு என்ன சொல்ல ஆசைப்படுகிறேன் என்று சொன்னால், இந்த தேசத்திலே ஒவ்வொரு அரசாங்கமும் தேர்தலை நோக்கிதான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு முன்பு என்று சொல்லுகின்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. ஒரு அரசாங்கம் ஆள்வதற்காக தேர்தலுக்கு முன்பு ஆளுகிறது, தேர்தலுக்கு பின்பும் ஆளுகிறது. ஆகவே இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டம் அங்கீகரித்த ஒரு மத்திய அரசு என்ன கடமையை செய்ய வேண்டுமோ அந்த கடமையை தான் நான் செய்திருக்கிறது. இரண்டாவது, சகோதரி தமிழிசை கருத்துல கொள்ளப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவுங்கிறீங்களா, அது அங்கீகரிக்கிறீங்களா? நான் சொல்ல என்ன செய்தாலும், அதாவது உணவு பாதுகாப்பு சட்டம் நாம் சொல்லுகிறோம், உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தால் தேர்தலுக்கு கொண்டு வருகிறார்கள், மோடியின் மீது விசாரணை வைத்தால் தேர்தலுக்கு கொண்டு வருகிறார்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, சகோதரி தமிழிசை சொல்லுகிறாரு அவர் தகப்பனார் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அந்த தகப்பனார் எங்கே இருக்கிறார்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமைக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவருடைய அறிக்கை எங்கே வெளியிடப்படுகிறது என்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் தான் அந்த அறிக்கையினுடைய நகல் வெளியே வருகிறது. மகளிர் ஆணையத்திற்கு கூட அவருக்கு நேரிலே சொல்லாமல் யாரோ ஒருவர் தபால் பெட்டியிலே போட்டு போகிற ஒரு கடிதத்தை அந்த பெண்ணினுடைய தகப்பனார் எழுதிய கடிதம் என்று எந்த ஆதாரத்தை வைத்து தமிழிசை சொல்லுகிறார் என்று நான் கேட்க ஆசைப்படுகிறேன். அவர் அந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லணும். அந்த கடிதத்தை எழுதினது அவர் தகப்பனாரா? அந்த தந்தையிலிருந்து அவர் தானே ரிசீவ் பண்ணிருக்காரு. இதற்கு எல்லா இடத்துலயும் செய்தி வந்ததுல நான் போடலன்ற மதிப்பு வந்ததா? வரல இல்லையா? ஆக நான் என்ன கேட்கிறேன், நேரடியாக என்னை அடையாளப்படுத்தி போஸ்ட் பாக்ஸ்ல போடுறது எல்லாமே தப்புனா என்ன அர்த்தம்? என்னை நேரடியாக அடையாளப்படுத்திக் கொள்ள கூடாது, என்னை நேரடியாக அடையாளப்படுத்திக் கொள்ள கூடாது என்பதற்காக நான் போடுகிறேன். ஏனென்றால் நாங்கள் தனி மனித உரிமையை மீற வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அதனால நான் அண்ணன் கேட்கிற மாதிரி 9 வருஷமா விட்டுட்டு லோக்பாலா இருக்கட்டும், அதாவது உணவு பாதுகாப்பாக இருக்கட்டும், இன்னைக்கு ராகுல் இன்னைக்கு பிரஸ் மீட் வச்சு ஊழலை எதிர்த்து பேசியிருக்கிறார். ஒரே நேரத்தில் 2 அமைச்சர்கள் ஒரு ஆட்சியில் திகார் சிலையில் இருந்தார்கள் என்றால் அது இவர்களோட ஆட்சியில. அப்பெல்லாம் ஊழலை பத்தி அவர் பேசவே இல்லை, ஊழலை பத்தி கேட்கல. ஏன் மரியாதைக்குரிய சோனியா காந்தி அவர்களின் மருமகன் மீது ஊழல் குற்றச்சாட்டு வந்த போது கூட விசாரணையே வேண்டாம். அவருக்கு சொல்லக்கூடிய வாதம் ரொம்ப நியாயமானது. ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டால் அந்த கமிஷன் 3 மாசத்துல கால நிர்ணயிக்கிறது சரிதானே? எத்தனை மாசத்துல கமிஷன்? நிர்பயா என்பது கண்ணுக்கு முன்னால் ஒரு பெண் இவர்களது டெல்லி ஆட்சியில் பாதுகாப்பு இல்லாமல் கொல்லப்பட்டார். அந்த விசாரணை கமிஷன் துரிதப்படுத்தப்பட்ட விசாரணை கமிஷன் 10 மாதம் கழித்துதான் தாக்கல் செய்யப்பட்டது. ஆக நேரடியாக ஒரு பெண் தாக்கப்பட்டு இறந்திருக்கிறார். அந்த விசாரணை கமிஷனுக்கு இவங்க அவசரம் காட்டல, அவசரம் காட்டவில்லை என்பதை அடிக்கோலிடுகிறேன். இப்ப மாத்திரம் 3 அப்படிங்கிறதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குங்களா? சரி, அப்ப குஜராத் கமிஷனும் 3 மாசத்துல வரும். அப்ப தேர்தலுக்கு முன்பாக உங்களுக்கு கிளீன் சிட் கொடுக்கணுங்கிறதுக்காக அமைக்கப்பட்டது.
அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா? நாங்க கிளீன் சீட் கொடுக்கணும், அதற்கு மேல இந்த சட்டமன்றம் இருக்கு, அதாவது நீதிமன்றம் இருக்கிறது, அது எங்களுக்கும் தெரியும். ஆனா நாங்க என்ன கேட்கிறோம்னா, நாங்க கிளீன் சீட் கொடுக்கிறோம், அதை நீங்கள் மறுப்பதற்கோ அதை ஏற்றுக்கொள்வதற்கோ உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அதற்கு கூட நீங்கள் ஏன் அதை விட அதிகமாக அவசரம் காட்டுகிறீர்கள்? அதை கூட நீங்கள் பொறுமையாக அந்த விசாரணை கமிஷன் வரட்டும் என்று கூட உங்களால் இருக்க முடியவில்லை என்பது எனது கேள்வி. ஆக நீங்கள் எதை எடுத்தாலும் சொன்ன மாதிரி 9 வருஷமா எதையும் செய்யாம ஊழலை பற்றி பேசாமல் இவர்கள் பேசுவார்கள். இப்பொழுது என்ன அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள் என்றால், ராகுல் காந்தி ஊழலை பத்திலாம் இல்ல, நாங்க சுத்தமானவர்கள், ஆனால் எதிர் அணியில் பலம் பொருந்திய நரேந்திர மோடி அவர்கள் மீது பிரச்சனை இருக்கிறது என்று குற்றச்சாட்டை சாட்டுவதற்காகவே இது நடத்தப்பட்டது. எடுத்துக்க வேண்டியதான வழியில தான் பயம் இல்லையா உங்களுக்கு? மணியில தான் கனம் இல்லையே? ஒருவர் வேண்டும் என்று எங்களை பழிவாங்குவதற்காக ஒரு நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த நிலையில மக்கள் கருத்து என்னவாக இருந்தது? நாம் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி மக்கள் அளித்த பதில் என்ன? இதோ இந்த நடவடிக்கைகள் வேண்டும் என்றே செய்யப்பட்டதா, இதற்கு பின்பாக அரசியல் இருக்கிறதா என்பது போன்ற கேள்விக்கு ஆம் என்று 96%, இல்லை என்று 1%, விசாரணைக்கு பின் தெரியும் என்று 3% கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு பின்பாக அரசியல் இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு வாதம் வலுப்படுகிறதா திரு நெய்வேலி பாலு? நிச்சயமா நான் ரெண்டு பேர் சொல்றதும் என்ன என்று சொன்னால், இவர்கள் குற்றச்சாட்டுவதும் அவர்கள் மறு குற்றச்சாட்டு வைப்பதும், இது ரெண்டு பேருமே மக்களை குழப்பக்கூடிய செய்தி. நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், இந்த பிரச்சனையை ரெண்டு வகையா பார்க்கணும். ஒன்னு அரசியல், இவர்களுக்கு பாஜகவை எதிர்ப்பது காங்கிரசுடைய அரசியல், காங்கிரஸை எதிர்ப்பது பாஜகவுடைய அரசியல். அதை வைத்து நீங்கள் தனி மனித உரிமை அல்லது பாதுகாப்பு என்றெல்லாம் சொல்வது நாங்கள் ஒரு பசப்பல் என்று சொல்கிறேன். நான் அதான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது மக்களை ஏமாற்றக்கூடியது. இன்றைக்கு தனி மனித சுதந்திரத்தை பற்றி இன்றைக்கு மைய அரசு பேசுகிறது, ஒரு பெண்ணிற்காக செய்வது என்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒன்று. இரண்டாவது, நான் என்ன சொல்றேன் சொன்னால், இப்ப குஜராத்தை போல மோடியை அவரை ஒரு சிக்கலை மாட்டி வைக்க வேண்டும், அவர் பிரதமராக வரக்கூடிய அளவிலே அவருக்கு வரக்கூடிய செல்வாக்கை குறைக்க வேண்டும் என்று குறிவைத்து செய்யப்படுகிறது என்று சொன்னால், அது யார் குறிவைத்து செய்யவில்லை? பாராளுமன்றத்தில் இன்றைக்கு சிபிஐ எல்லாவற்றையும் இன்றைக்கு குற்றம் சொல்லக்கூடிய இவர்கள் இன்றைக்கு இதுவே மாநில அரசில் ஒரு சிபிஐ என்கொயரி போட்டார்கள் என்று சொன்னால், இவர்கள் அப்பொழுதும் அதே கருத்தை சொல்வார்களா? அப்ப இதெல்லாம் என்ன என்று சொன்னால், மக்கள் மன்றத்திலே அரசியலுக்காக பேசுவது என்பது வேறு, நியாயமாக பேசுவது என்பது வேறு. இன்றைக்கு எல்லாமே எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த வாக்குச்சீட்டு அரசியலுக்காகவும் இன்றைக்கு பாராளுமன்றத்திலோ அல்லது நம்முடைய மாநிலத்திலோ நம்முடைய சட்டமன்றத்திலோ அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஒருவருக்கு ஒருவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளும் அதற்கு பதில் குற்றச்சாட்டுகளுமே ஒழிய இதற்கும் மக்களுடைய உணர்வுகளுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பதுதான் நான் இங்கே பதிவு செய்தேன். உங்களுடைய கருத்தாக இருக்க இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். இந்த ஒரு பின்னடைவும் நிம்மதியும் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? இவற்றை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த விசாரணை கமிஷனுடைய முடிவும் 3 மாதத்தில் 2 விசாரணை கமிஷன், குஜராத் அரசாங்கம் அமைத்திருக்கக்கூடிய முடிவும் மத்திய அரசாங்கம் அமைத்திருக்கக்கூடிய விசாரணை கமிஷனுடைய முடிவும் 3 மாசத்துல வரும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு முரணாக இருக்குமா? எது தாக்கத்தை ஏற்படுத்தும், எது குழப்பத்தை ஏற்படுத்தும் என்ற கேள்வி எல்லாம் எழுந்திருக்க இந்த தருணத்தில் நம் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு பீட்டர் அல்போன்ஸ், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் திரு நெய்வேலி பாலு மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம்.